எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து இந்த தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க. அநேகமா தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காருல ஜோசப் விஜய், அவரும் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருவாரு. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து 2 முறை இடைத்தேர்தல் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும். திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, அதில் காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி பெற்றது. அப்புறம் இடைத்தேர்தலையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மறுபடியும் அது காங்கிரஸுக்கு கொடுக்கறது தான் நியாயமாக இருக்கும். திமுக எப்பவுமே வந்து ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கும். ஆம் ஆத்மி கட்சியும் வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து தனியாக தான் போட்டிடுறாரு. 6 தொகுதியில தான் வேட்பாளரே அவங்களுக்கு நிப்பாட்டதுக்கு ஆள் கிடைச்சிருக்கு. இது வந்து உலகமாக அரசியல் பேசிட்டு தெரியுறாங்க. மகாராஷ்டிராவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய தயவு தேவை தமிழகத்தில். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சில தகவல்கள். அதாவது வந்து இந்த தொகுதியில் வந்து முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து இந்த தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க. தேமுதிகவும் புறக்கணிச்சிட்டு அநேகமாக தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காருல ஜோசப் விஜய், அவரும் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருவார். செபஸ்டியன் சைமன் அவர்கள் வந்து தேர்தலை கண்டிப்பாக சந்திப்பார். அதில் ஒன்றும் மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. இப்போ வந்து களத்தில் நிற்கக்கூடிய முக்கியமான கட்சின்னு எடுத்திங்கன்னா, ஒன்று வந்து திமுக களம் இறங்கியிருக்கு, இன்னொன்று வந்து பாஜக கண்டிப்பாக களம் இறங்கி ஆகணும், கண்டிப்பாக இறங்குவாங்க. எந்த மாதிரிப்பட்ட வேட்பாளர் என்ன ஏதுங்கிறத ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தொகுதி வந்து திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து 2 முறை இடைத்தேர்தல் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும். அது வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. வந்து அதில் வந்து திருமகன் ஈவேரா, அது யார் அப்படின்னா ஈவேஎஸ் இளங்கோவனுடைய மகன். அவர் நின்று அதில் வெற்றி பெற்று 2021 சட்டமன்ற தேர்தலில் அதில் நின்று வெற்றி பெற்றார். காங்கிரஸுக்கு அந்த தேர்தலில் வந்து 25 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து ஈரோடு கிழக்கும் சட்டமன்ற தொகுதியும் ஒன்று, அதில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. அவர் இறந்ததை தொடர்ந்து 2023 பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து இடைத்தேர்தல் நடந்தது. அதில் வந்து மகன் இறந்த அந்த தொகுதியில் தந்தை இவிகேஎஸ் இளங்கோவன் வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவரும் அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று கடைசியில் அவரும் வந்து காலமாயிட்டார், மரணம் அடைந்துட்டார். அதனால் இப்போ அந்த தொகுதியில் வந்து மறுபடி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து காங்கிரஸுக்கான தொகுதி. திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, அதில் காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி பெற்றது. அப்புறம் இடைத்தேர்தலையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மறுபடியும் அது காங்கிரஸுக்கு கொடுக்கறது தான் நியாயமாக இருக்கும். அதுதான் வந்து கூட்டணி தர்மம்னு சொல்லக்கூடியது சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அங்கே காங்கிரஸ் தான் வந்து கண்டிப்பாக போட்டியிடும்னு தான் நான் நம்பினேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுதான். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து திமுக எப்போவுமே வந்து ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கணுமோ அதுவும் கரெக்டாக அந்த கூட்டணி வச்ச கட்சி தான். அதே மாதிரி பாஜகவை திட்டணுமோ அதுவும் திட்டிகிட்டே அழைப்பாங்க. பண்டார பரதேசி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கூட்டணியும் வைப்பாங்க. அப்படியே அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு, சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு வண்டியை ஓட்டிகிட்டு தெரியக்கூடிய கட்சி தான் திமுக. அவங்க இப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு குலை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, மத்தியில் வந்து அகில இந்திய அளவில் வந்து காங்கிரஸினுடைய பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஐஎன்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சாங்க. அந்த இண்டி கூட்டணியில் வந்து திமுக அதற்கு உருவாக்குறதே நாங்கள் ஸ்டாலின் தான் அப்படின்னாங்க. அப்படிலாம் பேரை சொன்னாங்க. ஸ்டாலின் தான் அந்த கூட்டணி வச்சார். அடுத்து அவர் பிரதமர் ஆக போகிறாரு, ஸ்டாலின் இந்த லட்சணத்தில் ஆக போகிறாரு. இப்படியெல்லாம் கூட வந்து அவங்க வந்து இப்போ திமுக தரப்பில் வந்து பிரச்சாரமெல்லாம் முன்வைக்கப்பட்டது. கடந்த இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுலை வந்து பிரதமர் வேட்பாளராகவே முன்மொழிஞ்சார் ஸ்டாலின். இதெல்லாம் வந்து சூழ்நிலைகள். ஆனால் இப்போ அந்த காங்கிரஸினுடைய இது வந்து பலகீனப்பட்டுகிட்டே வருது. வந்து காஷ்மீரில் ஆரம்பித்து காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா, இது வந்து இந்த கூட்டணி வந்து ஐஎன்டி கூட்டணி வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, அதனால் கடையை சாத்துங்கன்னு அவர் சொல்கிறாரு. மேற்கு வங்காளத்திலிருந்து மம்தா பானர்ஜி அந்த இதே கருத்தில் அவங்களும் வந்து இதே மாதிரி தான் சொல்லி முரண்பட்டு போய் அதுவும் போயாச்சு. லல்லு பிரசாத் பீகார்லேருந்து அவரும் வந்து இதில் முரண்பட்டு போயாச்சு. டெல்லியில் வந்து இப்போ தேர்தல் நடக்குது, பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடக்குது. அந்த மாநிலத்தில் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய
ஆம் ஆத்மி கட்சியும் வந்து அங்கே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து தனியாக தான் போட்டிடுறாரு. அங்கே காங்கிரஸ் தனியாக போட்டிடுது. இதில் விட பெரிய கூத்து என்னென்னா, கம்யூனிஸ்ட் அங்கே ஒரு 6 தொகுதியில் மொத்தம் 70 தொகுதி இருக்குது. 6 தொகுதியில் தான் வேட்பாளரே அவங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடச்சிருக்கு. இது வந்து உலகமாக அரசியல் பேசிட்டு திரியிறாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்தே 6 தொகுதியில் தான் அங்கே போட்டிடுறாங்க. சரி இருக்கட்டு. இது வந்து டெல்லி நிலவரம். எல்லாரும் ஆளுகளுக்கு அது அரவிந்த் கெஜ்ரிவால் கூடயும் கம்யூனிஸ்ட்டுக்கு உடன்பாடு இல்லை, காங்கிரஸ் கூடயும் கூட்டணி இல்லை. 3 பேரும் 3 விதமாக நின்றுட்டு இருக்காங்க. சரி, இது அங்கே உள்ள நிலவரம். மேற்கு வங்காளத்தில் வந்து சொல்லவே வேண்டாம். கடந்த பாராளுமன்ற தேர்தலே வந்து காங்கிரஸ் தனி, கம்யூனிஸ்ட் தனி தான், அவங்க தனித்தனியாக தான் நின்னாங்க. அந்த கூட்டணியில் அப்போ இல்லை. இப்போ இந்த மகாராஷ்டிராவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அங்கேயும் வந்து உத்தவ் தாக்கரே வந்து அந்த ஐஎன்டி கூட்டணிக்கு ஒலை வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தனித்து தான் போட்டிவிடுவோம், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து தான் போட்டிவிடுவோம், ஏற்கனவே முரண்பட்டு போச்சு, உங்களால் தான் நாங்கள் தோற்றோம், எங்களால் தான் நீங்கள் கட்டிங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த காங்கிரஸினுடைய இது அப்படியே வலுவிழந்து வருது அப்படி சொன்ன உடனே, ஏதோ பாராளுமன்றத்தில் ஒன்றா இருக்க மாதிரி காணிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து வலுவிழந்து வருதுன்னு சொன்ன உடனே அதில் வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ அதை இவங்க திமுக தரப்புலேருந்து சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. நீ வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் கூட இருக்கேன். எது திமுக மட்டும்தான் காங்கிரஸுக்கு கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இருப்போம், இல்லைன்னா நீங்கள் போங்க அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கிட்டாங்க. அப்போது அந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு திமுக காய நகர்த்திட்டு இப்போ அதை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தினாங்க. நான் திமுக தான் போட்டியிடும். இந்த தேர்தல் அதாவது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே வந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய பெருந்தகை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக பறிக்காது. திமுக வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கையிலேருந்து அந்த தொகுதியை வந்து திமுக பறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையெல்லாம் தெரிவித்து அப்போவே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு உள்ளூர ஒரு சின்ன அவநம்பிக்கை வந்து போச்சு. காங்கிரஸினுடைய அந்த கரைஞ்சி போகக்கூடிய சூழ்நிலையில் திமுகவும் என்னமோ மதிக்காதுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பறிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தெரிவித்து வச்சுருந்தார். அதுக்காக வேண்டி அங்கேருந்து வந்து இவங்க காங்கிரஸில் போட்டியிடக்கூடிய விருப்பப்படுறவங்களுடைய பட்டியல் எல்லாம் தயார் பண்ணாங்க. அதில் மறுபடியும் வந்து அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இளங்கோவனுடைய மகன் சஞ்சய் சம்பத், அப்புறம் அடுத்த மகன் என்ன கணக்குன்னு தெரியல, ஒரு குடும்பம் மட்டும்தான் அங்கே காங்கிரஸ் இருக்கா என்னமான்னு தெரில, இவங்களுடைய பேரெல்லாம் வந்து பரிசீலனை எடுத்து எல்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து என்ன முடிவு, மேலிடத்தில் வந்து இவர் சொல்லிட்டார், மு.க. ஸ்டாலின், நீங்கள் வந்து எங்களுக்கு தான் திமுக தான் போட்டியிடும்னு சொல்லி உறுதியாக திமுக தரப்பில் வந்து தெளிவாக தமிழக காங்கிரஸுக்கு சொல்லிட்டாங்க, திமுக தான் போட்டியிடும், நீங்கள் வந்து இதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன உடனே வேறு வழி இல்லை. செல்வத்து பெருந்தகை உடனே இதை வந்து மல்லிகார்ஜுன கார்கே, அப்புறம் வந்து ராகுல், அப்புறம் வந்து சோனியா காந்தி, இவங்க மட்டத்துக்கு கொண்டு போனோடனே அங்கே என்ன பிச்சை போடுறாங்களோ அதை வாங்கிட்டு போயிருங்க. இப்போ நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும், அப்புறம் நம்ம வண்டவாளம் வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து அவங்க சீட்டு அவங்க தான் போட்டியிட போகிறேன்னு உறுதியாக இருக்காங்கன்னா, சரி அப்போ நீங்கள் பேசாமல் இனிமேல் அவங்களுக்கு கொத்தடிமை வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அங்கேருந்து இவங்க சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் வந்து சண்டை போட முடியாதுல்ல. தொண்டர்கள் கீழே கொந்தளிச்சிட்டு இருந்தாலும், தொண்டர்கள் அந்த கட்சியில் பெருசாக இல்லை, இருந்தாலும் மிச்சம் மீதி இருக்கக்கூடியவங்களாவது வந்து பெரிய கொந்தளிப்பு இதெல்லாம் பண்ணி எடுத்து போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே போஸ்டரு வாட்ஸ்அப்லலாம் வந்து எல்லாம் போட்டு எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய தயவு தேவை. தமிழகத்தில் காங்கிரஸுக்கு வந்து திமுகவை வந்து விட்டு வெளியே வந்துட்டுனா அனாதை ஆயிரும். இந்தியா முழுக்கவே அதான் லட்சணம். தமிழகத்தில் சுத்தமாக அனாதை ஆயிரும். அது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். அதனால் வந்து காங்கிரஸு சரி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிங்க ஒதுங்கிங்கிற மாதிரி இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. திமுக வந்து அவங்க வந்து சந்திரகுமார், அவர் வந்து தேமுதிகவிலிருந்து வந்தவர், விஜயகாந்த் கூடவே இருந்து எல்லாம் பண்ணவர். ஏற்கனவே அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் வந்து எம்எல்ஏவும் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் இருந்தவர். இப்போ வந்து அவர் வந்து திமுக தரப்பில் இருந்து அவரை வந்து களமிறக்கி விட்டுருக்காங்க. இது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம். நான் எதிர்பார்த்தது என்னென்னா, என்ன இருந்தாலும் பழைய திமுக இல்லை, அந்த காங்கிரஸ் அந்த கூட்டணி இதெல்லாம் வந்து கூட்டணியினுடைய அந்த தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் பின்பற்றுவாங்கன்னு நினச்சி. ஆனாலும் இல்லை திமுகங்கிறது தனி தான். எப்போனாலும் அது சந்தர்ப்பத்து தகவல் தான் முடிவெடுக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு லாபம் என்னவோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. மறுபடியும் இந்த கூட்டணி தர்மம் கொத்தடி அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது.
நீங்கள் எல்லாம் அறிவாலயத்தில் கொத்தடிமை வேலை பார்க்கணும், அப்படி இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா போங்கங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. தெளிவாக அதில் இந்த வாட்டியும் அதை செய்திருக்காங்கிறது தான் என்னுடைய புரிதல். இதில் வந்து இந்த அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இனிமேல் மிச்சம் இருக்கக்கூடியது பாஜக அணி மட்டும்தான் இருக்குது. பாஜக அணியில் வந்து அந்த 2021 அங்கே போட்டியிட்டது தமாக. ஆனால் அது பாஜக அணி கிடையாது. அது பாஜக உள்ளடக்கிய அதிமுக அணி கூட்டணி. தமிழகத்தில் அதிமுக பாஜகவோட பெரிய கட்சி. அதனால் அதிமுக தலைவர் தான் கூட்டணி வச்சாங்க. அதிமுக தான் சீட்டு தொகுதி பங்கீடெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கூட்டணியில் தமாகவும் இருந்தது, பாஜகவும் இருந்தது. இப்போ சூழ்நிலை என்னென்னா அது வந்து அந்த கூட்டணி இப்போ இல்லை. இப்போ இருக்கக்கூடியது 2024 பாராளுமன்ற தேர்தலே வந்து அந்த கூட்டணி மாறி போச்சுது. மாறினால அதிமுக வெளியே போயிட்டு தேமுதிக அதிமுக சேர்ந்து அவங்க தனி அணி அமைச்சிட்டாங்க. பாஜக தலைமையில் இன்னொரு அணி அமைச்சாச்சு. பாஜக அணியில் வந்து அங்கே வந்து தமாக போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சீட்டு கேட்கவும் இல்லை. அந்த இடத்துல வந்து பாஜக மட்டும்தான் அங்கே நிற்கிறதுக்கு இப்போ வந்து ஒரே வாய்ப்பாக தெரியுது. பாஜகவில் வலுவான வேட்பாளரை விட்டு இது கண்டிப்பாக ஒரு நல்ல போட்டியே கொடுப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து மக்கள் இதில் இருக்குது. என்னென்னா இப்போ கடந்த இடைத்தேர்தலில் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து 23 நடந்த இடைத்தேர்தலில் வந்து மக்களெல்லாம் கொண்டு போய் பட்டியலை அடைச்சி வச்சு அது ஒரு ஜனநாயக கேலிக்கூத்தான ஒரு தேர்தலாக தான் இருந்தது. இது தேர்தல் கமிஷன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் அதுக்கு உடந்தையாக தான் இருந்தாருங்கிறது என்னுடைய பார்வை. அது அந்த மாதிரிலாம் ஒரு கேலிக்கூத்தான தேர்தலை நடத்தி முடித்தாங்க. அதை ரத்து பண்ணியிருக்கலாம். என்கிட்ட கேட்டால் ரத்து பண்ணி அந்த பணம் இதெல்லாம் பட்டுவாடெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு தொகுதி தானே. நீங்கள் இந்த தமிழகம் முழுக்க நாங்கள் நடத்தினோம், 234 தொகுதியில் நடத்துகிறோம், அதனால நாங்கள் சில இடத்துல வந்து முன்ன பின்ன இருந்துச்சிங்கன்னா கொஞ்சமாவது அதுவே நடக்கக்கூடாதுங்க. எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துட்டு போகிற இடத்துல இதில் போய் நின்று கள்ள ஓட்டு போடுறது, ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது. வீடியோலாம் வெளியே வந்த பிறகு இந்த சோடங்காதில் நாங்கள் சங்கு மாதிரி பேசாமல் படுத்துட்டு கிடக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனுக்கு அழகில்லை. ஆனால் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக மத்திய தேர்தல் ஆணையம் வந்து இதில் தலையிடும், மேற்பார்வை கண்டிப்பாக பண்ணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு நடந்த கோல்மால்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் திமுக வழக்கம் போல் அவங்களுடைய பித்தலாட்டத்தை பண்ண தான் செய்வாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக வேற இருக்காங்க. அதனால் வந்து அதிகாரிகளெல்லாம் முழுக்க பயன்படுத்துவாங்க. கீழ்மட்டத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ஓட்டுக்கு 10,000 அளவுக்கு அவங்க 10,000 அதுக்கு மேலேயே வந்து போன தடவை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தேர்தல் இன்னும் நாள் நெருங்கிட்டே இருக்குது. பாஜக தரப்பில் வந்து யாரை வேட்பாளரை நிறுத்த போகிறாங்க, என்ன மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மேற்கொள்ள போகிறாருங்கிறத பொறுத்து தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுங்கிறது என்னுடைய கருத்து. எது எப்படி இருந்தாலும் சரிதான், திமுக தான் அங்கே வெற்றி பெறும்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தோற்றால் அதோட திமுக அழிஞ்சு போயிடும். அங்கே வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா அது மிகப்பெரிய எழுச்சியை வந்து பாஜகவை கொடுத்துரும். தமிழக அரசியல் களமே தலைகீழாக மாறி போயிடும். 2026 திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான அது ஒரு ராஜபாட்டையாக அதை அமைஞ்சு போயிடும். இதுதான் வந்து நிலவரம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.